அனைவருக்கும் காலை வணக்கம். டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை. பிரபல இந்தி நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். பிரபல இந்தி நடிகர் அப்படின்னாலே உங்களுக்கு முக்கியமாக ஞாபகம் வருது ராஜ் கபூர் தான். அவர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை. தி ஷோமேன் ஆஃப் பாலிவுட் என்று புகழப்படும் இந்தி நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனரான ராஜ் கபூர் பிறந்த தினம் என்று பாகிஸ்தானின் பெஷாவரில் 1924 பிறந்தார். இவரது தந்தை பிருத்திவிராஜ் கபூர் திரைப்பட நாடக நடிகர். 1929 குடும்பம் பாம்பேயில் குடியேறியது. படப்பிடிப்பு தளத்தில் உதவி செய்யும் பையனாக திரைப்படத்துறையில் நுழைந்தவர் 11 வயதில் இன்குலாப் என்ற படத்தில் நடித்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நீல்கமல் படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி மதுபாலாவுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 24 வயதில் ஆர்கே பிலிம்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக ஸ்டுடியோ தொடங்கினார். இவர் தயாரித்து இயக்கி நடித்து வெளிவந்த முதல் படம் ஆக் அப்படின்ற படம். இதில் ஜோடியாக நர்கிஸ் நடித்தார். இந்த ஜோடி இணைந்து நடித்த படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன. 1949 மெஹபூப் கான் தயாரித்த அந்தாஜ் திரைப்படம் மூலம் சிறந்த நடிகர் என்ற அந்தஸ்து பெற்றார். தொடர்ந்து பர்ஷாத், ஆவாரா, சோரி சோரி, ஜிஸ் தேஸ் மே கங்கா, பகதி ஹை. இந்த 4வது படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஸ் தேஸ் மே கங்கா பகதி ஹை என பல வெற்றி படங்களை தயாரித்து இயக்கி நடித்தார். 1964 பொறுத்துக்கொள்க 1964 தனது முதல் வண்ணப்படமான சங்கம் படத்தை தயாரித்து இயக்கி நடித்தார். இதன் வெற்றி மூலம் உலக புகழ் பெற்றார். இசை இயக்குனர்கள் ஷங்கர் ஜெய்கிஷன், பாடலாசிரியர் ஹஸ்ரத் ஜெய்பூரி, நடிகை டிம்பிள் கபாடியா உட்பட பலரை அறிமுகம் செய்தவர். இவரது பாடும் குரல் என்று பேசப்பட்ட முகேஷ் அநேகமாக இவரது எல்லா படங்களிலும் இவருக்கு பின்னணி பாடியிருக்கிறார். அவர் இறந்தப்ப சொல்லுவார், ஏதோ ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவார், மறந்து போச்சு. தனது லட்சிய திரைப்படமான மேரா நாம் ஜோக்கர் திரைப்படத்தை 6 ஆண்டுகள் போராடி தயாரித்தார். படம் தோல்வியடைந்த போதிலும் இதுதான் தனக்கு மிகவும் பிடித்த படம் என்பார். மூத்த மகன் ரந்தீர் கபூர் இயக்குனராக நடிகராக அறிமுகமான கல் ஆஜ் கல்லுனா நாளைக்கு, ஆஜ்னா இன்னைக்கு, அவுர்னா எனக்கு தெரியல, கல் மறுநாள், அதான் நாளைக்கு. கல் ஆஜ் அவுர் கல் படத்தில் நடித்தார். அதன் பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். நடிப்பதை விட திரைப்படங்கள் தயாரிப்பது, இயக்குவதில் அதிகம் கவனம் செலுத்தினார். 2வது மகன் ரிஷி கபூரை நாயகனாக வைத்து தயாரித்து இயக்கிய பாபி திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. ஸ்ரீ 420, சப்னோ கா சவுதாகர், பூட்பாலிஸ், சத்யம் சிவம் சுந்தரம், பிரேம் ரோக், ராம்தேரி கங்கா மைலி ஆகிய திரைப்படங்கள் வசூலில் சாதனை படைத்தன. 1982 நடித்த வக்கீல் பாபு திரைப்படம்தான் ஒரு நடிகராக இவரது இறுதி படம். ஹென்னா திரைப்பட வேலைகளில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு 63 வயதில் 1988 மறைந்தார். இந்திய சினிமாவின் சார்லி சாப்ளின் எனப்படும் ராஜ் கபூர் 12 முறை ஃபிலிம்பேர் விருது பெற்றிருக்கிறார். 1987 தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்கிறார். இவரது குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் திரைப்பட நட்சத்திரங்களாக பாலிவுட்டில் கோலோச்சி வருகின்றனர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நடிகர் தான். டிசம்பர் 14 பிறந்தவர். இவருக்கு குரல் கொடுத்த அந்த முகேஷ் இறந்தப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய உண்மையான உயிர் இழந்து விட்டது அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, மறக்க முடியாதது.
நாளைக்கு திங்கட்கிழமை இந்து பத்திரிக்கை உரிமையாளர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். தி ஹிந்து இருக்குல்ல, அந்த பத்திரிக்கையோட உரிமையாளர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.